காமெடி ஆக்டரான ரெடின் கிங்ஸ்லிக்கும் அவங்களோட ஒய்ஃபான ஆக்ட்ரஸ் சங்கீதாவுக்கும் கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மேரேஜ் ஆயிருந்த நிலையில இப்போ ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் சங்கீதா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. கிங்ஸ்லி மேரேஜ் பண்ணியிருக்க ஆக்டர் சங்கீதாவுக்கு இதுக்கு முன்னாடியே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிருந்துச்சு. இந்நிலையில ரெண்டாவது முறையாக தான் கிங்ஸ்லி இவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சங்கீதாவுக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்கு அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு சங்கீதாவே ஒரு இன்டர்வியூ மூலமா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. என் கூட இருக்க பாப்பா பார்த்து எல்லாரும் என்னோட குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவள் என்னோட அக்காவோட பொண்ணு. எனக்குன்னு இன்னும் குழந்தை எதுவும் பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் சினிமாவில் நாளாக நாளாக இவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றனால சீரியல் பக்கம் திரும்பிட்டாங்க. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஆனந்த ராகம் அப்படின்ற சீரியலில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. மேலும் ரீசெண்டாக தான் அந்த சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க. அவங்க சீரியல் விட்டு விலகினதுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்லவே இல்லை. மேலும் இப்போ அவங்க 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதனால தான் இப்போ அவங்க சீரியல்லேருந்து விலகி இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. மேலும் சங்கீதா அண்ட் கிங்ஸ்லி இவங்க 2 பேருக்கும் இப்போ 47 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 47 வயசில் இப்போ இவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயம் கேட்டதுக்கு அப்புறமா பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. கிங்ஸ்லி சினிமாவில் ஒரு சைட் டான்ஸராக தான் இன்ட்ரோ ஆயிருந்தார். டான்ஸில் பெருசாக இவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறனால சினிமா விட்டே விலகி இருந்தார். அதுக்கப்புறமா பொருட்காட்சியை கான்ட்ராக்ட் எடுத்து நடக்கிற வேலையில் பிஸியாக இருந்தார். நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணது மூலமாக பல கோடி வருமானத்தை சம்பாரிச்சிட்டு வந்தார். இந்நிலையில் கோலமாவு கோகிலா படத்தில் ஒரு காமெடி ரோலில் இவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா அதே ட்ராக் இவருக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தொடர்ந்து பீஸ்ட், ஜெயிலர் அப்படின்னு நிறைய படங்களில் காமெடி ரோலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு.